இப்ப இந்த இடத்துக்குள்ள நுழையிறப்பயே வந்து ஃபுல்லாமே காளி, அதுக்கப்புறம் வந்து எல்லா விதமான தெய்வங்களும் இருந்தாங்க. மேஜரா பாக்குறப்ப வந்து காளி தான் வந்து ரொம்ப அதிகமா எனக்கு தென்பட்டாங்க. சோ எதுக்காக இந்த காளிய நீங்க எடுத்திருக்கீங்க குருஜி? காளின்றது வந்து நம்மளுக்கு குலதெய்வம். ஏன்னா நம்ம காட்டுல பிறந்ததுனால ஆதிவாசி கும்பிடுற தெய்வம் வந்து குலதெய்வம் துர்கா, வனதுர்கா தேவின்னு சொல்லுவான். அந்த துர்கா தேவி அருள்வாக்கு நம்ம சொல்றது. ஏன்னா அந்த காட்டுக்குள்ள வளர்ந்து பிறந்ததுனால அது எப்படிப்பட்ட ப்ராப்ளமா இருந்தாலும் அது ஒரு ப்ராப்ளம்னு சொல்ல முடியாது. குடும்ப பிரச்சனை இருக்கலாம், மனைவி கனவு பிரச்சனை இருக்கலாம், பசங்க பேச்சு கேட்காம இருக்கலாம், படிப்பு சரியா வராம இருக்கலாம், வீட்டுக்குள்ள எவ்வளவு சம்பாதிச்சாலும் தங்காது, எவ்வளவு வந்தாலும் ஒண்ணுமே தெரியாது, வர மாதிரி போயிட்டு இருக்கும். அந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தால் எது இருந்தாலும் கூட அந்த துர்காதேவி நாங்க கும்பிட்டு அந்த துர்காதேவி ஆசீர்வாதத்துல நம்ம எல்லா விஷயங்களும் கூட சொல்லி அதுக்கு உண்டானது என்ன ப்ராப்ளம், இதனால இந்த ப்ராப்ளம் இருக்கு அவங்களுக்கு அது நம்ம தெரிஞ்சுக்குவோம்.